ஒருத்தனுடைய இருதயத்தை பாருங்க, ஒருத்தருடைய இருதயத்தை பாருங்க. அவ கர்த்தருடைய பிள்ளையா, தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களான்னு பாருங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க, எவ்வளவு பொருள் வச்சிருக்க, பெரிய பெரிய வீடு போட்டிருக்கா, பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்கான்னு பாக்காதீங்க. கடைசி வரைக்கும் கணவன் மனைவி உண்மையா இருப்பாங்களா, மனைவிக்கு எனக்கு உண்மையா இருப்பாளா, கணவன் எனக்கு உண்மையா இருப்பானா என்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. காரு, பங்களா, நகை இதெல்லாம் பார்த்து போனீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வாழ்வீங்க, அப்புறம் விரட்டி விட்டுருவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருக்கு சித்தமா இது அப்படிங்கறத கேளுங்க. ஊழியக்காரன் கேட்காதீங்க, ஊழியக்காரன் கட்டி வைக்கதான் சொல்லுவான். அங்க பணம் நல்ல பல்கா வருதா, ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணு வீட்டுல நிறைய பணம் இருக்கா, பெண்ணு கோடீஸ்வரியா, பயங்கோடீஸ்வரனா, இப்படி பார்த்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்கேயாவது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ஒரு வசதியான பையனுக்கு ஒரு ஏழை பொண்ணு ஊழியக்காரன் கட்டி வச்சானா? வசதியான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரிதான். இன்றைக்கு நாளுக்கள்ல ஜாதி வர வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள.